இப்போ ஒரு முட்டியில வந்துட்டு படும்போது எப்ப இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப் அப்படிங்கிறது அவுட் ஆகும், எப்ப அவுட் ஆகாது அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம். இது வந்து 90% மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10% மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோ. இப்போ நீங்க ஒரு ஷாட்ட ப்ளே பண்ண போறீங்க. நீங்க பேட்ட வந்து வித்ட்ரா பண்ணாம, தூக்கிக்காம, நீங்க ப்ளே பண்றீங்க ஷாட்ட அப்படிங்கும்போது, உங்களுடைய முட்டி அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே இருக்கும்போது இம்பாக்ட் பட்டுச்சுன்னா, அதாவது இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் இருந்துச்சுன்னா, அது நாட் அவுட். அப்ப அதுக்கப்புறமா அது போய் விக்கெட்ஸ்ல அடிச்சுதா இல்லையாங்கிறத பார்க்கவே மாட்டாங்க. தூக்கி கடாசிட்டு அடுத்த வேலைய பார்க்கறதுக்கு அம்பயரும் கிளம்பி போயிருவாங்க. ஆனா, அதே நீங்க வந்துட்டு ஷாட் ஆடல. யூ டிட்ன்ட் பிளே த ஷாட். நீங்க வந்துட்டு சும்மா இந்த பேட் 2யும் தூக்கிட்டு பல்லே பல்லே டான்ஸ் ஆடுற மாரி 2 கையும் தூக்கிக்கிட்டு, நீங்க வந்து வெறும் முட்டியில போய் வாங்க போனீங்க. இல்ல ஷாட்டே ஆடாம சும்மா பேட்ட பின்னாடி வச்சுட்டு முட்டியில வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த முட்டிய நீங்க டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ண வெளிய போகும்போது, நாட் பிளேயிங் த ஷாட். ஷாட் ஆடாம வெறும் முட்டிய மட்டும் சும்மா தூக்கி நடுவுல குறுக்க வைக்கும்போது, அந்த நேரத்துல இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இதுதான் வந்து ஐசிசியோடைய விதிகள். கிரிக்கெட் ரூல்ஸ் இதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.